இன்றைய கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பாட்டை கவனிக்கலாம். எஸ்ஐயா 61 அதிகாரம் 7 வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தை சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். அற்புதமான வார்த்தை, தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகிறேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாக தேவன் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். வேதத்திலே நிரூபிக்கப்பட்ட சரித்திரம் இருக்கிறதா? ஆம். யோபுடைய வாழ்க்கையிலே செல்வச்சீமானா இருந்தவன், எதிர்பாராத சாத்தனுடைய தாக்குதல்கள் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்தவனாய் வெட்கத்திலும் அவமானத்திலும் சாம்பலிலும் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை அவன் விடவில்லை. அதற்கு கிடைத்த பலன் என்ன? யோபு முன்னிருப்பதை பாருங்கள், இரட்டத்தனையாக கர்த்தர் ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்த நாட்களில் நீங்கள் வெட்கப்பட்ட அவமானப்பட்ட எல்லாவற்றுக்கும் தேவன் உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நாளும் வெட்கத்தோடு வாழ விட மாட்டார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்றார். ஆக அந்த வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இருண்ட கடினமான வெட்கமான நிந்தையான சூழ்நிலைகளிலும் தேவனை பற்றி கொண்டிருங்கள். யோபுவை போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை நம்பிக்கை சொல்லுங்கள். தேவன் தீமை நன்மையாக மாற்றுவார், இழந்ததை இரட்டத்தனையாக கொடுப்பார். வசனம் தொடர்ந்து சொல்லுது, அவர்கள் தேசத்திலே சந்தோஷப்படுவார்கள், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நிரந்தர சந்தோஷம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில வேதனையும் துன்பமாக இருக்கு, ஆனால் அதற்கு நிரந்தரமான சந்தோஷத்தின் நாட்களை தருவார். விசுவாசியங்கள், கர்த்தர் செய்வார். ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் வெட்கத்தோடு நிந்தையோடு போராட்டங்களோடு இருண்ட நாட்களில் கடந்து போகிற பிள்ளைகள் மேல் தேவனுடைய வார்த்தை வருகிறது. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். அவர்கள் தேசத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே.